காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக தூய ஆவியால் பாலைநிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பங்களாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த சிகரத்தில் அவரை நிற்க வைத்து, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். உம்மை பொறுத்தமட்டில் அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உமது கால்களில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்றது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்றார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மாட்சியையும் அவருக்கு காட்டி, நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வழிபாட்டால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனிடம், அப்பால் போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட்டு அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்ய மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். அதன்பின் அலகை அவரை விட்டு விலகியது. உடனே வானதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.